நான் நேத்துக்கே சென்னை போயிருக்க வேண்டியது, இந்த ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்னு சொல்லி என்ன வீட்லயே உட்கார வச்சிட்டாங்க. சரி எப்படியும் லீவ் விட்டுருவாங்கன்னு அசந்து தூங்கி காலையில எழுந்து போனை பார்த்தா இந்த அடைமலையிலயும் காலேஜ் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் 3% அட்டெண்டன்ஸ் போச்சு. இதை நான் ஏத்தணும்னா தொடர்ச்சி 6 நாள் காலேஜ் போகணும். சரி நம்ம கிளாஸ் ரெப்பு மணி தானே, அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி ஏதாவது ஒரு அவர் அட்டெண்டன்ஸ் வாங்கலான்னு பார்த்தா அவனே நாளைக்கு லீவுன்னு நினைச்சு நேத்துக்கு தூங்கிட்டானா. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க, இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா சரி அதான் காலேஜ் போல இனிமே வீட்டுல நடந்த கதையை பார்ப்போம். காலையில எழுந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு ரொம்ப போர் அடிக்குதுன்னு எங்க வீட்டுல ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்டேன். நான் எப்ப கேப்பேன்னு காத்துட்டு இருந்திருப்பாங்க போல. மொத்த அறிகிற வேலையை என் தலையில கட்டிட்டாங்க. எல்லாத்தையும் நல்லபடியா அறிஞ்சு கொடுத்துட்டு போய் நாட்டுக்கோழி புரதத்தை வாங்கிட்டு வந்து அலசி அதாவது இதை வச்சு நல்லா செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி வீட்டுல கொடுத்துட்டேன். இதை செஞ்சு முடிக்கிற வரையும் டைம் எப்படி ஓட்டுறதுனே தெரியல. சரி இளநியாவது வெட்டி குடிப்போமே மாடிக்கு போயிட்டேன். மாடியில இருந்து வாங்கால எடுத்து கீழே போட்டேன். நல்ல வேலை இளநிக்கு எந்த சேதாரமும் ஆகல. நான் இளநீ எல்லாம் சூப்பரா வெட்டுவேன். இந்த சம்மருக்கு இளநீ கடை போட்டலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. 10 கிராம் புரோட்டீன். ஒரு கை நீட்டி வாடான்னு சொன்னாலும் வரமாட்டாரு. பிஸ்கெட் பாக்கெட் திறந்து பாருங்க எப்படி வாலாட்டிக்கிட்டே ஓடியாரான். இத்தனோண்டு இருந்துகிட்டு என்னமா ஆக்டிங் பண்றான் பாருங்க. இந்தாடான்னு சொல்லி வாங்கிட்டு பிஸ்கெட்டை வச்சா சாப்பிட மாட்டான். நான் அதுவே பிஸ்கெட் கீழே வச்சதும் எடுத்துட்டு குடுகுடுன்னு போயிட்டான். இவனுக்கு நடிப்பா இருக்கான் டாக்டர் திவாகர் பிபிடின்னு பேர் வைக்கலான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கருத்துப்பட்டுல சொல்லிட்டு போங்க. அப்புறம் அவன் கூட கொஞ்ச நேரம் வெள்ளாண்டு குளிச்சு முடிச்சுட்டு வந்ததும் கரெக்டா சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னதான் வெளியெல்லாம் சாப்பிட்டாலும் வீட்டுல சமைக்கிற மாதிரி வராது. நான்லாம் வயிறு ரொம்ப சாப்பிட்டேன். இந்த மாதிரி சாப்பிட்டதும் நாளைக்கு காலையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கோங்க. நான் எந்த ஒரு கொட்டுமே பண்ண கிடையாது. ஏன்னா ஈவினிங் சென்னை கிளம்புறேன். நேற்று காயப்பட்ட துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பேக் பண்ணிட்டு நீங்க அந்த நாளை முடிச்சுக்கிட்டா மறக்காம அதை ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.